அடுத்து சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழி துறையின் தலைவர், யாப்பியல் துறையில் முனைவர் பட்ட ஆய்வாளர்களுக்கு வழிகாட்டி சிறந்த ஆய்வுகளை தமிழுக்கு தந்து கொண்டிருப்பவர், பாரதியார், பாரதிதாசன் பற்றிய அறியப்படாத ஆவணங்களை தேடி தொகுத்து தமிழ் உலகிற்கு பெரும் பங்களிப்பு செய்தவர், பாரதியியல் தந்த பேராசிரியர் ஐயா யா மணிகண்டன் அவர்களை வாழ்த்துரை வழங்க பணிவன்போடு அழைக்கிறோம். எனக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. படைப்பிலக்கியத்தில் உச்சம் தொட்டவர்களில் குறிப்பிடத்தக்கவர் என்ற பரிமாணம் படைத்த மாலன் அவர்கள் பாரதியியல் அறிஞரும் கூட என்பதை உறுதி செய்கிற நூல் மலர்ந்திருக்கிற இந்த நிகழ்ச்சி என்கிற வகையில் எனக்கு இரட்டிப்பு நிறைவு மகிழ்ச்சி. இந்த நூலால் மாலன் அவர்கள் கூடுதலான கவனத்தை பாரதியியலில் பெறுவார். ஆனால் பல்லாண்டுகளுக்கு முன்பே மாலன் ஒரு பாரதி அறிஞர் என்பதை நானும் சிலரும் நன்கறிவோம். எந்த அளவுக்கு என்றால், நான் பாரதிதாசனில் ஆழ்ந்து அரிய பணிகள் பலவற்றை செய்து கொண்டிருந்த காலம், பாரதியலுக்குள் வராத காலம் என்று கிட்டத்தட்ட நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு தெரியும் பாரதியின் தம்பி சி. விஸ்வநாத ஐயர், பெரியசாமி தூரன், ரா. பத்மநாபன், இளசை மணியன், பேசு மணி, ஆயிரா வெங்கடாஜலபதி உள்ளிட்டவர்கள் பாரதியை கண்டுபிடித்து கொடுத்த முன்னோடிகள் என்பது. அதை உணர்ந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு நூலையே காணிக்கையாக்கியவர் மாலன். பாரதியின் படைப்புகள் தெரியும், வாழ்க்கை தெரியும். ஆனால் அந்த படைப்புகளும் வாழ்க்கையும் நமக்கு தெரிவதற்கு காரணமான காரணகர்த்தாக்களை எத்தனை பேருக்கு தெரியும்? தெரிந்தது மட்டுமல்ல, புரிந்தது மட்டுமல்ல, சலபதி உள்ளிட்டவர்களுக்கு தன்னுடைய ஒரு நூலை அவர் காணிக்கையாக்கி இருந்தார் என்றால் அவர் பாரதியலில் ஆழங்காற்பட்ட அறிஞராக இருந்தால்தான் அது சாத்தியம். அதனால்தான் சென்னை பல்கலைக்கழகத்திலே பாரதி நினைவு நூற்றாண்டை ஒட்டி, அந்த தீ நுண்மி காலத்தை ஒட்டிய காலம், இணைய வழியாக 12 மாதங்கள் தொடர் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தேன். அப்பொழுது மாலன் அவர்களை அந்த முக்கியமான 12 பேரில் ஒருவராக உரையாற்ற அழைத்தேன். பாரதி அறிஞர் அவர் என்பதை இந்த நூலால் இனி உலகம் நன்கு அறியும் அந்த நாள் இந்த நாள். எனவே இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு. மேடையை பார்க்கும்போது கூட இரட்டிப்பு மகிழ்ச்சி எனக்கு இன்னும் தோன்றுகிறது. தினமணியின் முன்னாள் ஆசிரியர், இந்நாள் ஆசிரியர் இல்லையா? தினமணியின் முதல் ஆசிரியரிடம் பாரதியார் ஒரு வேண்டுகோளை வைத்தார். எனக்கு 1 லட்சம் ரூபாய் வேண்டும் என்று. தென்காசியிலே இருந்த டி.எஸ். சொக்கலிங்கம் அவர்கள் அண்ணன் வைத்திருந்த அந்த துணிக்கடையில். எதற்கு 1 லட்சம் ரூபாய் என்று தினமணியின் முதலாசிரியராக பின்னாளில் மலர்ந்த சொக்கலிங்கம் கேட்டார். பாரதி சொன்னார், என்னுடைய கவிதை நூல்களை எல்லாம் அச்சிட 50,000 ரூபாய், அதற்கு சித்திரங்கள் அழகாக வரைய 50,000 ரூபாய் என்று. தினமணியின் முதல் ஆசிரியரால் கொடுக்க முடியவில்லை. ஆனால் இந்த தினமணியின் ஆசிரியர் ஆண்டுதோறும் பாரதிக்கு பணி செய்பவர்களுக்கு 1 லட்சம் 1 லட்சம் 1 லட்சம் என்று அந்த தினமணி நிர்வாகத்தின் துணையோடு செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது கூட சுட சுட என்பது போல பிரேமா நந்தகுமார் என்கிற மிக மூத்த பாரதியியல் வல்லாளருக்கு விருதை வழங்க செய்துவிட்டு வந்திருக்கிறார். நான் கூட நேற்று அல்லது முதல் நாள் அவரிடம் சொன்னேன், எனக்கும் சலபதிக்கும் முன்பாக கூட நீங்கள் பிரேமா நந்தகுமார் அவர்களுக்கு அதை அளித்திருக்கலாம் என்றேன். கே.ஆர். சீனிவாச ஐயங்கார் சலபதி சாவித்திரியை பற்றி குறிப்பிட்டாரே, சாவித்திரியை பற்றி ஆராய்ச்சி செய்தவர் பிரேமா நந்தகுமார். நாங்கள் எல்லாம் இளம்பருவத்தில் பிரேமா நந்தகுமாருடைய அந்த நூலை படித்து எழுச்சி பெற்றிருக்கோம். காலம் கடந்து என்றால் நான் சொன்ன உடனே அவர் சொன்னார், எனக்கு இப்போ ஒரு கவலை வந்துருச்சு, மிக முக்கியமான முன்னோடிகளை நாம் தவற விட்டு கூடக்கூடாது, இருக்கும்போதே கொண்டாடி விட வேண்டும், அதனால்தான் இந்த முடிவு என்றார். அப்போ பேச்சும்போது சொன்னார்,
நாம் 2 பேரும் அந்த வகையில் தவற விட்டு விட்டோம். ஒன்று சேக்கிழார் அடிப்பொடி என்று போற்றப்படுகிற டிஎன்ஆர், இன்னொருவர் பேசு மணி அவர்களுக்கு நாம் இதை செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னார். இந்த அரங்கில் இந்த இரட்டிப்பு மகிழ்ச்சியில் இன்னொரு இரட்டிப்பு மகிழ்ச்சி. எல்லாரும் பாரதிக்கு பணி செய்தவர்கள் நிறைய பேர் வந்திருக்கீங்க, பாரதி அன்பர்கள் வந்திருக்கீங்க. பாரதியே வந்து வாழ்த்துவது போல ராஜ்குமார் பாரதி அவர்களுடைய அண்ணன் அவர்களும் கொள்ளுப்பேரன் எள்ளுப்பேரன் என்று எள்ளுப்பேரன் நிரஞ்சன் பாரதியும் வந்திருப்பது இந்த பாரதியின் குடும்பமே வந்து வாழ்த்துவதாக அமைந்திருக்கிறது. அதுபோல பாரதியின் தம்பி விஸ்வநாத ஐயரால் பாரதி வரலாற்றை எழுத ஏற்றவர்கள் என்று கணிக்கப்பட்டவர்கள் இருவர். ஒருவர் சீனி விஸ்வநாதன், அனைவருக்கும் தெரியும். இன்னொருவர் தஞ்சையிலே மிகப்பெரிய அறிவாளுமையாக திகழ்ந்த சேக்கிழார் அடிப்பொடி தீன ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களே வந்து வாழ்த்துவது போல இன்றைக்கு மிகச்சிறந்த மருத்துவராக திகழ்கிற மருத்துவர் டிஆர் சுரேஷ் அவர்கள் வருகை இருந்திருக்காரு. இந்த இரட்டிப்பு கூடுதலாக பார்வையாளர் அரங்கிலிருந்து எனக்கு மகிழ்ச்சி தருகிறது. அதுபோல கலைமகளை நடத்துபவரும் கலைமகளாகவே நடந்து கொண்டிருப்பவரும் கீழாம்பூரும் பாரதி பாஸ்கரும். பாரதினாலே நான் ஒரு முறை சொன்னேன், கருத்து தளத்தில் வேறொரு நிலையில் இருப்பவர் மிகச்சிறந்த சொற்பொழிவாளர்களில் ஒருவர் அருள்மொழி. ஒரு முறை எங்கள் துறையை வந்து பேசும்போது பேணு நல்லறம் வீர சுதந்திரம் என்று வருகிற அந்த பாரதியின் தொடரை மிக அழகாக உச்சரித்தார்கள், எடுத்து வழங்கினார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், நான் எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளிலே பாரதி பாஸ்கர் குரலிலே பாரதியின் கவிதை வரிகளை, மகாகவி பாரதியின் வரிகளை கேட்பதற்காகவே காத்திருப்பேன். இன்றைக்கு உங்கள் குரலில் கேட்டது தனி அழகாக இருந்தது என்று எழுதினேன். அப்படி எப்பொழுதும் யாரோ சொன்னாங்க, காலம் கடந்து நிற்கும் என்று திருக்குறளுக்கு எழுதுவதை தக்கவர்கள் புரவலர்கள் ஏற்பாடு செய்து பாரதி பாஸ்கர் குரலில் பாரதியார் கவிதையெல்லாம் பதிவு செய்தால் அது மிகப்பெரிய பாரதிக்கு செய்கிற ட்ரிபியூட்டாக இருக்கும். காலங்கடந்து திருக்குறளுக்கு எழுதுகிற அந்த விளக்கம் போலவே பாரதி பாஸ்கர் குரலில் பாரதி கவிதைகளை பதிவு செய்து ஆவணப்படுத்தினால் எதிர்வருகிற தலைமுறைகளாக ஈர்க்கும். அப்படி சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். அதாவது தினமணியின் முன்னாள் ஆசிரியர், தினமணியின் இந்நாள் ஆசிரியர், கலைமகளை நடத்துபவர், கலைமகளாகவே நடமாடி கொண்டிருப்பவர். நானும் சலபதியும் சீனி விஸ்வநாதனாலேயே பாரதி இரட்டையர்கள் என்று பாராட்டப்பட்டவர்கள். பொதுவாக சொல்லுவாங்கள்ல, 2 அறிவாளிகள் 2 தமிழாசிரியர்கள் இருந்தால் நடுவில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வைக்கணும். நாங்கள் இருவரும் ஒரு துறையிலேயே பயணம் செய்கிறோம், பாரதியிலேயே. என்னை அவர் தாங்கி பிடிக்கிறார், அவரோடு நான் இருக்கிறேன். என்னுடைய ஒவ்வொரு எழுத்தும் அவர் பார்வையிட்டு தான் உலகத்துக்கு கிடைக்கிறது. எங்களுக்குள் அப்படி 2 பேரும் தினமணியின் மகாகவி பாரதியார் விருதை பெற்றிருக்கிறோம். அடுத்தடுத்து இப்போ ரெட்டையர் அவர் பாருங்கள், தினமணி முன்னாள் ஆசிரியர், இந்நாள் ஆசிரியர், கலைமகள் தினமணியின் மகாகவி விருதை அடுத்தடுத்த ஆண்டுகளில் 2 பேரும் பெற்றிருக்கிறோம். இப்படி ஒரு இதமான மகிழ்ச்சியான சூழலில் நாம் எல்லாம் இங்கே இணைந்திருக்கிறோம். பாரதி அறிஞர் என்று உலகத்துக்கு உணர்த்துகிற நாளாக இந்த நாளை, மாலனை அறிவிக்கிற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நான் பேச நினைப்பதெல்லாம் என்பதில் 90 விழுக்காட்டை சலபதி பேசிவிட்டார். இன்னும் என்ன இருக்கிறதுனா, இன்னும் இருக்கிறது என்பதுதான் இந்த நூலின் மாலனின் சிறப்பு. பாரதியார் வாழ்க்கை சித்திரத்தை இந்த நூலுக்குள்ள மாலன் அழகாக வழங்கி இருக்கிறார். பாரதியின் எழுத்துக்களில் இருந்தும் பாரதியோடு உடன் உறைந்தவர்கள் எழுத்துக்களில் இருந்தும் அவர் ஒரு சித்திரத்தை தீட்டி காட்டியிருக்கிறார். பாரதியாருக்கும் ஜி சுப்பிரமணியருக்கும் உள்ள உறவு, பாரதியார் விவேகானந்தரால் பெற்றது என்ன, நிவேதிதைக்கும் பாரதிக்குமான உறவு, அரவிந்தருக்கும் பாரதிக்குமான உறவு, எல்லா தளத்தையும், அதாவது ஒரு த்ரூ த ஏஜஸ், காலந்தோறும் பாரதி பயணப்பட்ட வாழ்க்கையை, படைப்பு வரலாற்றை, கருத்து வரலாற்றை இந்த நூலில் மாலன் அழகாக நிரல்படுத்தியிருக்கிறார். ஜி சுப்பிரமணிய ஐயரை பற்றி அதிகம் பேருக்கு இப்போ தெரியாது என்பதை கவலையோடு அவர் எழுதியிருக்கிறார். எத்தனை பேர் எடுத்து சொல்லியிருக்கிறார்கள், எத்தனை பேர் எழுதியிருக்கிறார்கள். ஜி சுப்பிரமணிய ஐயர் 19ஆம் நூற்றாண்டு இறுதியிலேயே ஒரு மிகப்பெரிய
வேண்டுகோளை அல்லது வினாவை முன்வைத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, ஏன் விவேகானந்தரை சங்கராச்சாரியாராக அறிவிக்கக்கூடாது? இப்படி சொல்லப்பட்ட கருத்தை எடுத்து சொல்லி இருக்கிற மாலன் என்பது தெரிந்தால் கொஞ்சம் முகநூல் வசவுகள் அவருக்கு குறையும் என்று தோன்றுகிறது. அவர் இந்த நூலில் எல்லாவற்றையும் ஒரு சரியான நிலைப்பாட்டில் என்று பார்க்கிறார். நான் கூட சலபதி என்ன சொல்ல போகிறாரோ என்று பார்த்தேன். சலபதியாலேயே ஒரு இணைவான இணக்கமான முறையில் இந்த நூல் மதிப்பிடப்பட்டு பாராட்டப்பட்டிருக்கிறது என்றால் இந்த நூல் எத்தகைய சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் முதல் பெரும் நாளிதழ் சுதேசமித்திரன் தான். அதோட முதல் ஆசிரியர் ஜி சுப்பிரமணிய ஐயர். அவர் எவ்வளோ பெரியவர்னா, அவருக்கு தொழுநோய் வந்துருச்சு. திருவல்லிக்கேணியில் தான் கடைசி காலம் வாழ்ந்தார். மகாத்மா காந்தி வந்தவர் வீட்டுக்கு போனார். ஜி சுப்பிரமணியன் சொன்னார், நீங்களாம் இவ்வளவு பாடுபடுறீங்க, என்னால் செயல்பட முடியலையேன்னு சொன்னார். எங்களுக்கெல்லாம் முன்னோடியாக நீங்கள் செயல்படுறீங்கன்னு சொல்லி தொழுநோய் கொண்ட உடம்பு கொண்டிருந்த ஜி சுப்பிரமணியரை கட்டி தழுவி கொண்டார் மகாத்மா காந்தி. அவ்வளவு பெரியவர் ஜி சுப்பிரமணியர். அவர் எப்படியெல்லாம் புரட்சிகரமாக இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக அவரே உருவாக்கின ஹிந்துவிலிருந்து அவரே வெளியேற வேண்டிய நிலை வந்தது என்பதெல்லாம் அற்புதமாக எழுதியிருக்கார். மாலன் இந்த நூலில் செய்திருக்கிறத அவரை விமர்சிப்பவர்கள் உட்பட எல்லோரும் படிக்க வேண்டும். ஒரு நடுநிலையான பார்வை கொண்டு சரியாக பலவற்றை எழுதியிருக்கார். பல அரிய பாரதி என்பதை விட்டு பார்த்தால் கூட தமிழ் சமூகத்தின் மிக அரிய செய்திகளெல்லாம் இந்த நூலில் அவர் எடுத்து காட்டியிருக்கிறார். ஜி சுப்பிரமணிய ஐயர் ஏன் விவேகானந்தரை சங்கராச்சாரியாராக அறிவிக்கக்கூடாது என்று கேள்வி கேட்டார் என்று அதை அருமையாக எடுத்து காட்டியிருக்கார். ஆனால் இந்தியன் சோசியல் ரிஃபார்ம் என்று ரிஃபார்மர் இல்லையா? ஆமாம், அதாவது முற்றுப்புள்ளி போல அச்சுப்பிழை போல இதெல்லாமும் கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்தியன் சோசியல் ரிஃபார்ம் என்று தட்டச்சார் நடராஜன். ஆமாம், நடராஜன். ஆமாம், கே நடராஜன். அதாவது சொல்லுவாங்களா, தாய்ப்புலி 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும்னு. விவேகானந்தரை ஏன் ஒரு சங்கராச்சாரியாராக அறிவிக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்புகிறார் ஜி சுப்பிரமணியன். அவரிடத்திலே இதழியல் கலையில் ஆழங்கால் பட்ட பாரதியார் விவேகானந்தரை சங்கராச்சாரியாரில் ஒருத்தராக இல்லை, ஆதிசங்கராகவே போற்றுகிறார். என்னிடம் ஔவை நடராஜன் அவர்கள் ஒரு முறை கேட்டார், அப்பா பாரதியார் கட்டுரையில் நிறைய விவேகானந்தரை பற்றி எழுதியிருக்காரு, கவிதையில் என்ன எழுதியிருக்காரு, ஒரு கவிதை எழுதியிருக்காரான்னு கேட்டார். ஒரு கவிதையில் 2 கவிதையில் எழுதியிருக்கிறார். ஒரு கவிதையில் ஞான ரூபேந்திரன் எழுதுறார், ஞானத்தின் வடிவம்ங்கிறார், ஞான ரூபேந்திரன். இன்னொரு கவிதையில் என்ன தெரியுமா சொல்றார், வானந்தம் புகழ் மேவி விளங்கிய மாசில் ஆதி குறவன் அச்சங்கரன், ஆதி குறவன் அச்சங்கரன் ஞானம் தங்கும் இந்நாட்டினை பின்னரும் நன்னினான் என தேசுரும் விவேகானந்த பெருஞ்சோதி. ஆதிசங்கரன் மீண்டும் வந்த வடிவந்தாயா விவேகானந்தர். ஜி சுப்பிரமணிய ஐயர் என்ன கேட்கிறார், ஒரு சங்கராச்சாரியாராக ஏன் விவேகானந்தரை அறிவிக்க கூடாதுங்கிறார். பாரதி எங்க போறாரு, அவர் தான் ஏன் சங்கராச்சாரியார்ல ஒருத்தர் இல்ல, ஆதிசங்கரரே அவர் தான் என்கிறார். இப்படி பாரதி எங்கேயோ இருக்கான், தன்னை வளர்த்தவர்கள் உருவாக்கியவர்கள் தொட்ட உச்சங்களை தாண்டி தொட்டு இருக்கிறான். அதையெல்லாம் சிந்திக்கிற ஒரு அருமையான மன்றமாக நிகழ்வாக இந்த நூலால் இன்று நாம் கூடியிருக்கின்றோம். நான் பேசலாம் என்று நினைத்தேன். அந்த சங்கரன் நாயர் அவர்களெல்லாம் இருந்த காலத்தில் வெங்கடாசலபதி ஹிந்துவில் இருந்தெல்லாம் முழுமைப்படுத்தி எடுத்து கொடுத்த அந்த ஹிந்துவுக்கு எழுதின ஆங்கில கடிதத்தை எனக்கு இடமில்லாமல் அருமையாக உணர்ச்சி பொங்க அப்படி தூக்கி போட்டு ஒரு சிருங்கேரி மடாதிபதி ஸ்தானத்தை ஒரு சூத்திரன் வகிக்க முடியுமா? சூத்திரனுக்கே இந்த நிலைமை என்றால் பஞ்சமனுக்கு என்ன நிலைமை என்று பெரியாருக்கும் முன்னோடியாக பாரதி கேட்டார் என்பதை உணர்ச்சி பொங்க தினமணி ஆசிரியர் எடுத்து சொன்னார். அதனால தான் வஉசி
தன் நண்பரான பாரதியை பற்றி எழுதும்போது பெரியார் பெரியார் இப்பெரியார் இப்பெரியார்னு எழுதுறார். முதல்ல பெரியார் பெரியார்னு வஉசி எழுதுனது பாரதிய. தன்னை விட 10 வயசு கிட்டத்தட்ட இளையவர பெரியார் பெரியார்னார். அதை எழுதுகிறார் மாலன், கனல் மணக்கும் பூ அந்த கடிதம் என்று எழுதுகிறார். ரொம்ப அழகான சொல். பாரதி கவிதையிலே எடுத்துக்கொண்டு அந்த கனல் மணக்கிற அந்த பூவாக அந்த கடிதம் திகழ்ந்திருக்கிறது என்பதை எழுதியிருக்கிறார். மண்டைய அதாவது பாரதி தான் முதன்மை. ஆனால் அந்த அதுக்கு வலு சேர்ப்பதற்காக வருகிற செய்திகளில் அந்த மண்டைய சீனிவாசாச்சாரியார் குடும்ப வரலாறே வந்து கொலுவிட்டு இருக்கிறது. மண்டைய சீனிவாசாச்சாரியார் குடும்பத்தை நம்ம மறக்கவே கூடாது. ஒரு முறை சலபதி உங்கள் நிறுவனத்தில் அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்களை அறிமுகம் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், இல்லை? ஒரு நிகழ்ச்சிக்கு வந்திருந்த பொழுது. இப்பொழுது அப்படித்தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நான் ரொம்ப காலமாக தேடிட்டு இருந்தது. நான் நிரஞ்சன்ற கூட கேட்குறது, அப்பாதுரையார் குடும்பத்தில் யார் இருக்காங்க? அவர் பிற்காலத்தில் அந்த புத்தக வெளியீட்டு நிறுவனம் போது ஒரு கசப்பு வந்தது, அண்ணனுக்கும் தங்கைக்கும் வந்தது. ஆனால் அப்பாதுரையார் தான் ஓடி ஓடி அலைஞ்சார். எப்பா ஜெயிலேருந்து ஏன்பா கடிதம் எழுதி கொடுத்துட்டு வரணும், நீ இரு, இன்னும் 1 மாதம் 2 மாதம் வேணாலும் ஜெயிலில் இரு, நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்னு சொன்னவர் அப்பாதுரையார். அப்பாதுரை அந்த அப்பாதுரையார்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு போற்றத்தக்கவர் அப்பாதுரை. அப்பாதுரை பற்றியெல்லாம் நமக்கு அதிகமான செய்திகள் கிடைக்காம போயிடுச்சு பாரதியில். நிவேதிதை பற்றி ஒரு அருமையான அந்த பகுதி இருக்க. பாரதி பெண்ணுரிமை சிந்தனையை நிவேதிதையிடமிருந்தான் பெற்றுக்கொண்டார் என்பது ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். ரொம்ப ஆழமாக எழுதியிருக்கார். நான் கூட என்ன பண்ணேன், ராஜம் கிருஷ்ணனுடைய டைரி கிடச்சி நான் ஐயா எல்லாம் பேசிக்கிட்டு இமயமலை முகடுகளில் போய் பயணம் செய்து மாயாவதி, அல்மோரா, ஷியாமலா தல்லாம் தேடினேன். தளபதி எடுத்து காட்டின இந்த கடிதம் இருக்க, நிவேதிதாவுக்கு அந்த இந்தியாவை நடத்தினவர் எழுதின கடிதம். அற்புதமான கடிதம். நிவேதிதா பல கடிதங்களை பாரதியாருக்கு எழுதியிருக்காங்க. நமக்கு ஒன்றுமே கிடைக்கல, நிறைய இழந்துட்டோம். அந்த காலத்தில் மிக அரிய செய்திகளை எல்லாம் தொகுத்து எழுதியிருக்காங்க. ஒரு பக்கம் சுவையான நூலாக இருக்குது, இன்னொரு பக்கம் மிகச்சிறந்த ஆராய்ச்சி நூலாக இந்த நூல் அமைந்திருக்கிறது. தன்னுடைய முயற்சியில் பலவற்றை எடுத்து காட்டுறது மட்டும் இல்லாமல் முந்தையவர்கள் முயற்சியில் கிடைச்சதை பற்றியெல்லாம் மாலன் இந்த நூலில் நிறைய பேசியிருக்கார். உரிய முறையில் அக்னாலஜ் பண்ணி இந்த பாரத மாதா தானே பணித்தன்று இந்த வேல் சிலவரசர் இங்கே வர்றார். அவருக்கு ஒரு வரவேற்பு. இந்தியா முழுக்க கோலாகலமாக கொண்டாட்டங்கள் நடக்குது. பாரதியாரும் சக்கரவர்த்தினி பத்திரிகையில் கட்டுரை எழுதி போற்றுகிறார். அவர் எழுதிய கவிதை சக்கரவர்த்தினியில் வெளிவரல, சுதேசமித்திரனில் வெளிவருது. அதில் தலைப்புக்கு கீழே வேல் சிலவரசர் வரவேற்பு, அந்த தொடர் உள்ள தலைப்புக்கு கீழே பாரத மாதாலாம் வந்துடுது. கீழே 2வது தலைப்பாக ஒன்று இருக்குது, பாரத மாது தானே பணித்தன்று. இன்னி வரைக்கும் யாரும், இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் அந்த கவிதை வடிவத்தை, மூல வடிவத்தை பார்த்தவங்க கிடையாது. சீனி விஸ்வநாதன் பார்த்ததில்லை, தளபதி பார்த்ததில்லை, நான் பார்த்ததில்லை. ஏன்னா நாங்கள் 3 பேர் தான் மூலங்களை பார்த்தவங்க. பேத்தூரன் தான் பார்த்தார். பேத்தூரன் தான் பாரதி தமிழில் அதை கண்டுபிடிச்சு போட்டார். இதில் சில கேள்வி இருக்குது. அதை ஒட்டி தோமுசி ரகுநாதன் அந்த அன்றுங்கிறத அல்லன்னு பொருள் கொண்டு பதில் எழுதிட்டார். சேக்கிழார் அடிப்பொடி தீனா ராமச்சந்திரன் அவர்கள் தான் விரிவாக சங்க இலக்கிய பயிற்சியிலேருந்து எல்லாத்தையும் கொண்டு ஈயன இறத்தல் இழிந்தன்று, அன்றுக்கு அங்கே பொருள் இல்லை என்பதை வைத்து அதை பாரதி உடன்பாட்டோடு தான் எழுதினான். ஏன்னா அதுக்கு கட்டுரையும் ஒன்று சான்றுன்னு எழுதினார். அது அப்படியே சேக்கிழார் அடிப்படையை மேற்கோள் காட்டி எழுதி தெளிவுபடுத்துகிறார். அது இன்னும் ஆனால் முற்று பெறலை. முதல் தலைப்பு பாரத மாதான்னு இருக்குது. இந்த அடைப்புக்குறியில் பாரத மாதுன்னு இருக்குது. தானே பணிந்தன்றுன்னு இல்லை, பணித்தன்றுன்னு இருக்குது. இந்த தொடர் பற்றி, இந்த வடிவம் பற்றி இன்னமும் ஆராயணும். ஆனால் என்னன்னா, பேத்தூரனுக்கு பிறகு யாருமே அந்த மூல வடிவத்தை பார்த்தது கிடையாது, கிடைக்கல. சுதேசமித்திரனுடைய அந்த இதே இல்லை. அது இன்னும் தொடர வேண்டிய ஆய்வு. எங்கேயாவது வெளிநாட்டில் ஏதாவது சுதேசமித்திரன் பிரதி கிடைச்சா தான் அது இலக்கண அமைப்பில் மேலே மாதா இருக்குது, இங்கே பாரத மாதுன்னு வந்துடுது. பணித்தன்றா பணிந்தன்றா என்ன, எதுக்காக நம்ம இன்னமும் கூட அதை சிந்திப்பதற்கெல்லாம் இடம் இருக்கிறது. ஒரு 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 பகுதியில்
பாரதியாருடைய இறுதிய 6 ஆண்டுகள் ஏறத்தாழ சொல்லலாம் அவர் சாவை வெல்லலாம், மரணத்தை வெல்லலாம்ங்கிற ஒரு கருத்தை கொள்கிறார். பாரதி இறக்கிறதுக்கு ஒரு 3-4 மாதம் முன்ன இந்த சென்னையில் வன்னியத்தேராம்பேட்டைங்கிற பகுதியில் ஒரு பேச்சு பேசுகிறார். அந்த பேச்சு என்னன்னா, சாகாது இருக்கும் வழின்னு தலைப்பு. நான் தான் எழுதுனேன். சாகாது இருக்கும் வழி பேச்சை கேட்க வந்தவங்கெல்லாம் ஒரு 20-30 வருஷம் வாழ்ந்தாங்க, அவர் 3 மாதத்தில் போயிட்டார். அப்படி நான் சாகாதிருப்பேன் கண்டீர்னு எழுதினார். ரொம்ப அழகாக எடுத்துக்காட்டார். நான் தஞ்சை சரஸ்வதி மகாலில் முதல்ல ஒரு 10 ஆண்டு பணி செய்தேன். என்னோட ஒரு சமஸ்கிருத பண்டிதராக ஒரு ஐயங்கார் இருந்தார். அவர்கிட்ட கேட்டேன், ராமன் எப்படி விடை பெற்றார்? ஏன்னா மனசு கொஞ்சம் துணுக்கு இருக்கும்ல, வைணவர்கள் அந்த பாரம்பரியம். மனிதனாக வந்த பிறகு இறுதி உண்டு தானே, கிருஷ்ணர் எப்படி விடை பெற்றார்னு கேட்டேன். அவருக்கு சொல்ல தெரியல. பாரதியாரை படித்ததுனால ஐயங்கார் இல்லைனாலும் எனக்கு தெரியுது. பலர் புகழும் ராமனுமே நாம் ஆற்றில் வேண்டாம். பாரதிக்கு இந்த பாரதி தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான். பாருங்க, இது பகிர்ந்து கொண்ட போது ஒரு பகுத்தறிவு தளத்தில் உள்ளவர் சொல்கிறார், பாருங்க பாரதி எவ்வளவு சரியாக இந்த மரபு புனிதம் சொல்லிவிடக்கூடாது அப்படிலாம் அச்சப்படல. உண்மை என்னமோ அந்த உண்மையை சரியாக சொல்வது. ஆனால் அப்படிப்பட்டவங்களாம் ராமானுஜர்லேருந்து அத்தனை பேர் போனாலும் நான் இருப்பேன்னார். அவருக்கு கொஞ்சம் சயின்ஸ், கொஞ்சம் பழைய வேதம், ஜெகதீஷ் சந்திரபோஸோட கருத்து, இதெல்லாம் காரணம். அவர் வெற்றி பெற்றலான்னு நினச்சார். அதை பற்றி மிக விரிவாக ஒரு அத்தியாயமே படைத்திருக்கிறார். இப்போ என்னோட ஜீவ வாக்கு நூல் வருது. அதாவது பாரதியில் இனி தொடுவதற்கு இடமில்லை என்கிற அளவு எல்லா பக்கத்துலையும் அவர் பயணம் செய்து எழுதியிருக்கார். ஒரு இப்போ 75 எப்படியும் ஒரு 60, அதாவது அவர் சின்ன பையன், இவர் மாணவர். நான் கேட்டேன், உங்கள் 2 பேரில் யார் மூத்தவர்னு கேட்டேன். நான் சின்ன பையன் யார், தினமணி ஆசிரியர். அந்த மனம் ரொம்ப முக்கியமானது. எவனெல்லாம் ரொம்ப வயசாகிடுச்சுன்னு நினைக்கிறானோ கேடு தட்டிட்டான்னு அர்த்தம். எவனெல்லாம் தன்னை அவ்வை நடராஜன் சொல்லுவார், என் கூட எப்பவும் பார்த்தியா யார் இருக்கான்னு, இளைஞர்கள் புடை சூழ இருக்கிறேன் பார். அவர் தன்னை சின்ன பையங்கிறாருன்னா அவர் மனம் எப்படி இளமை ததும்ப இருக்கு. அவர் தான் மூத்தவர், நான் சின்ன பையனார். இவர் எழுதுகிறார், நான் பாரதி மாணவன், நான் எந்த இதுலேயும் தமிழ் படிக்கலை, ஆனால் நான் பாரதி மாணவன். தினம் காஃபி குடிக்கிறது போல் தினம் 10 வரியாவது பாரதியை படிச்சுட்டு தான் கடமைகளை தொடங்குவேன். அதில் ஒரு வரி பொடி போடுறார், காஃபி கெடுதல் செய்யும் அப்படி. பாரதி கெடுதல் செய்ய மாட்டான், நன்மையே செய்வான். பட்டுக்கோட்டை பிரபாகர். அது பெரிய வியப்பு. அவன் தொடாத, பாரதி தொடாத உள்ளங்களே கிடையாது. பாரதியார் புதுச்சேரியில் இருக்கார். வஉசி கைதாகி விடுதலை பெற்ற உடனே பாரதியாரை போய் பார்க்க போகிறார். சேலத்தில் இருக்கார் ராஜாஜி. ஒரு புத்தாண்டு தினத்தில் பாரதியாரை போய் பார்க்குறார். தளபதி சொன்னார், இந்த பாரதி விடுதலை பெற்ற போது என்ன எதிர்வினை இந்த நாட்டில். தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் போட்டாங்க, பாரதியார் விடுதலை பெறணும். பாரதியார் மட்டும் விடுதலை பெறணும்னு சொல்லலை, இன்னொருத்தரை சேர்த்து சொன்னாங்க. அவர் அந்த காலத்தில் தமிழகத்தில் இப்போ அண்மை காலங்களில் கொஞ்சம் காலத்துக்கு முன்னே ஜெயலலிதா கலைஞர்னு சொல்கிற அளவுக்கு பெரிய தலைவராக இருந்தவர். வரதராஜன் நாயுடுன்னு பேர். இன்றைக்கி வரலாற்றில் இடமே இல்லை பாருங்க, தெரியாது. எங்கள் மாதிரி ஆய்வாளருக்கு தான் தெரியும். அந்த காலத்தில் முதலியார், நாயுடு, நாயக்கர், முதலியார்னு சொல்லுவாங்க. நாயுடுனா வரதராஜன் நாயுடு, நாயக்கர்னா பெரியார். தமிழ்நாடு, இந்தியன் எக்ஸ்பிரஸ். அந்த வரதராஜலு நாயுடுவும் பாரதியாரும் கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரே காலகட்டத்தில் கைது செய்யப்படுறாங்க. 2 பேரையும் விடுதலை செய்யணும்னு தஞ்சாவூரில் ஒரு கூட்டம் போடுறாங்க. தூத்துக்குடியிலேருந்து சோமசுந்தர பாரதியார் ஒரு தந்தி கொடுக்குறார் இங்கே நடந்த ஒரு மாநாட்டுக்கு, பாரதியாரை விடுதலை செய்யணும். ரொம்ப குறைவாக தான் இருந்தது. அப்படி பாரதியாருக்காக அந்த காலத்தில் குரல் கொடுத்தவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைச்சலாக தான் இருந்தது. இந்த மாதிரி எல்லா களங்களையும் எடுத்துக்கொண்டு மாலன், அதாவது தொடக்க காலத்திலேருந்து காசி வாழ்க்கை, எட்டயபுரம் வாழ்க்கை, இறுதி காலகட்டம், கைதானது, ஜி சுப்பிரமணியரோடு உள்ள தொடர்பு, விவேகானந்தரை பார்த்திருக்க வாய்ப்பில்லை, எல்லாவற்றையும் சொல்கிறார்கள். நிவேதிதா, எல்லாவற்றையும்
அவர் தொடாத துறையே பாரதியில் இல்லைங்கிற அளவுக்கு எல்லாவற்றையும் கிட்டத்தட்ட ஒரு குரோனாலஜி கால வரிசையை அவர் மனத்துக்குள் கருதி கொண்டு அதுலேயும் அச்சிட்டுருக்கு காலம், காலமும் அச்சிட்டுருக்கு. சலபதி சொன்னது போல இந்த நூலின் விளைவாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நாம் செல்ல முடியும். அவரும் செல்ல முடியும், நாமளும் செல்ல முடியும். படிக்கிற நாமும் ஆராய்ச்சியாளர்களும் செல்ல முடியும். அவர் தொட்டு காட்டுகிற எழுப்புகிற கேள்விகள் ரொம்ப முக்கியமானது. என்ன, பாரதி வாழ்க்கை தொடர்பாக நமக்கு கிடைக்கிற செய்திகளில் எவ்வளவு மாறுபாடுகள், முரண்பாடுகள், நமக்கு முழுமையான இன்னும் துல்லியமான எத்தனையோ பேர் எழுதியிருக்காங்க பாரதியார் வாழ்க்கை வரலாறு. ஆனால் சீனி விஸ்வநாதன் இறுதியாக மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதியிருக்கார். ஆனால் போதாது, எல்லாமே போதாமைகளோடு கூடியதான். 9ஆய பிராயத்தல் அருமை என் விடிக்கு ஓது 9 வயசு பொண்ணை 12 வயசு பையனா பாரதி காதலிச்சான். பல பேர் அதை பொய்யின்ட்டாங்க. ஆனால் சகுந்தலா பாரதி அது உண்மைதான் எழுதியிருக்காங்க. பாரதியார் மகள் என்ன மனம் பாருங்க. சீனி அதை விட்டுட்டார், தவிர்த்துட்டார். அது அவருக்கு இடுக்க சேர்க்காது, அவருக்கு இன்னும் உயரத்தை தரும், இன்னும் புகழை தரும். அதை புரிஞ்சுக்கல அவன். நம்ம போல ஒருத்தன் இல்லை, நம்ம போல இருந்தாலும் நம்ம விட எல்லாத்தையும் வேகமாக செஞ்சுட்டு 39 வயசில் ஒரு 120 வயசு ஒருத்தன் வாழ்ந்திருந்தான். பெரிய ஜீனியஸ். அவன் எவ்வளவெல்லாம் சாதிப்பானோ அவ்வளவையும் சாதித்தவன் அவன். அதுதான் அவனுக்கும் நமக்கும் உள்ள வேறுபாடு. அதனால அவன் 12 வயசுலேயே 9 வயசு பொண்ணை காதலித்தான். ஆனால் காதல் ஒன்று கடமையாய் ஒன்று ஆச்சு. ஆனால் கடமைக்கு உண்மையாக இருந்தேன்னு எழுதுவான். நெஞ்சை தொட்டு சொன்னால் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு சின்ன காதல் வந்து போயிருக்காது இல்லையா? அதை அவ்வளவு சீனி விஸ்வநாதன் உள்ளிட்ட அத்தனை பெரியவங்க எழுதியிருந்தாலும் இன்னமும் பாரதியின் ஒரு முறைப்படுத்தப்பட்ட நம்பகமான அதாவது நம்பகமான எல்லா கூறுகளையும் உள்ளடக்கிய ஆய்வு ஒரு வரலாறு இல்லை. அது உருவாகணும். அதுதான் மாலன் அவர்களுடைய இந்த நூலின் பெருபேராக தமிழ் உலகத்தில் பாரதி எல்லாம் நடக்க வேண்டிய ஒன்று. இந்த நூலில் சலபதி முன்வைத்தது போல எனக்கு சில கருத்து இருந்தது, மாலன் அவர்களுக்கு சமர்ப்பிக்கலாம் என்று கருதுகிறேன். கீழாம்பூர் தான் சொன்னார், கலைமகள் ஆசிரியருங்கிறது தான் தகுதி, அதனால தான் என்னை கூப்பிட்டாருனார். கலைமகள் ஆசிரியராக இருக்கிறதுக்கே ஒரு பெரிய தகுதி இருக்கும். இல்லாமல் கலைமகளுக்கு ஆசிரியராக இருக்க முடியுமா? அப்புறம் பாரம்பரியம் வேறு இருக்குது. சுதந்திர போராட்ட வீரர், தினமணி, ஏஎன் சிவராமன் எல்லாம் இருக்குது. அந்த கலைமகளில் நீங்கள் சொன்னீங்க தலையில் சுமந்து வந்து அந்த பிளாக்கை கீவாஜ கலைமகளை பாரதிக்கும் வரக்கூடாது, புதுமை பித்தனுக்கும் வரக்கூடாது. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, கலைமகள் தான் கீவாஜா தான் பாரதிக்கும் சரி புதுமை பித்தனுக்கும். எல்லாரும் மணிக்கொடிம்பாங்க. மணிக்கொடி மட்டும் இல்லை, தளபதிக்கு எனக்கும் சில பேருக்கு தான் அதை தெரியும். கலைமகள் புதுமை பித்தனுக்கு அவ்வளவு செய்திருக்கு, அவ்வளவு படைப்புகளை வெளியிட்டு. என்னமோ அது என்னது சொல்லுவாங்களே பழைய பஞ்சாங்க மாதிரி கலைமகள் நினச்சிட்டாங்க. கலைமகளுக்கு ஒரு பெரிய இலக்கியத்தில் வரலாறு இருக்குது, என்னமோ தெரில அது மூடு பண்ணிட்டு. அந்த கலைமகள் அந்த முதல் கவிதை 1897 மாலன் அவர்கள் 2 இடத்துல 2 கருத்து சொல்கிறார்கள். ஒருவேளை இந்த பத்திரிகை துறை கவிதை துறைக்கு வராமல் இருந்தால் பாரதி என்னவாகி இருப்பார்? ஒரு ராகவையங்காராக, ஒரு அரசன் சண்முகனாராக, ஒரு மாபெரும் தமிழறிஞராக மலர்ந்திருப்பார்னு ஒரு இடத்துல சொல்லுகிறார். இது பிற்கால எவல்யூஷன் பற்றிய முடிவு. ஆனால் அந்த வேறொரு இடத்துல என்ன சொல்லுகிறார்னா, சேதுபதி பள்ளிக்கு ஆசிரியராக போனார் இல்லையா, அந்த காலகட்டத்தில் பாரதியாருடைய தமிழ் புலமை என்பது அளவானது என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். இல்லவே இல்லை. யாரையெல்லாம் உச்சமான தமிழறிஞர் பேராசிரியர் இன்றைக்கு நினைப்பிக்கலாம், இப்போ உள்ளவங்களும் இல்லை, இப்போ உள்ள பேராசிரியர்கள் இல்லை, இப்போ உள்ள தமிழறிஞர்கள் இல்லை, கடந்த தலைமுறையின் மிக பெரும் பேராசிரியர்கள்னு யாரெல்லாம் நினைப்பீங்க? சோமசுந்தர பாரதியார், வையாபுரி பிள்ளை, இப்படி பெரிய தமிழறிஞர் விபுலானந்தர், இவங்கெல்லாமே பாரதிகிட்ட மயங்கி கிடந்தவங்க. இவர்களுக்கு நிகரான தமிழ் புலமை படைத்தவராக 1897
15 வயசு இல்லையா? 1890. 15 வயசு பாரதியார்ட்டியே இந்த மாபெரும் முந்தைய தலைமுறை தமிழறிஞர்களுக்கு, பேராசிரியர்களுக்கு சமமான புலமை இருந்தது. அதுக்கு ஒரே சான்று அந்த கவிதை தான். அந்த கவிதையில் இருக்கிற எழுத்து இலக்கணம், சொல்லி இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பிலக்கணம், அணி இலக்கணம் ஒன்று போதும் அவர் இந்த பிற்கால மாபெரும் அறிஞர்களுக்கு சமமான தமிழறிஞர் என்பது. ஒரு கடந்த 45 ஆண்டா தமிழிலேயே மூழ்கி திளைத்திருக்கிற நான் உறுதியாக சொல்கிறேன், அந்த 15 வயது பாரதியிட்ட இருந்த புலமை இந்த மாபெரும் தமிழறிஞர்களுக்கு சமமான புலமை. ஒரு சேதுபதி பள்ளிக்கான தமிழாசிரியருக்கான புலமை இல்லை. ஒரு பெரும் பல்கலைக்கழகத்தில் ஒரு பெரும் தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு புலமை படைத்தவராக பாரதியார் இருந்தார். அதனால்தான் சோமசுந்தர பாரதியார் சொன்னார், நானும் சுப்பிரமணிய பாரதியும் கோயிலில் வாகன மண்டபத்தில் ஒளிஞ்சிருந்து தமிழ் படித்தோம். எங்கள் வீட்டிலலாம் தமிழ் படிக்க விடலை, ஆங்கிலம் படி, கணக்கு படினாங்க. எனக்கு ஒரு சந்தேகம் பிற்காலத்தில் வந்த போதெல்லாம் நான் எதை வைத்து அமைதி காண்பதுன்னா, ஞானசம்பந்தர் இந்த வயசுலேயே இப்படி பாடினாரு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வியப்பளிக்குதே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே. எனக்கு கண் முன்ன கிடைச்ச சாட்சி பாரதி. பாரதியால் அந்த 10 வயசு 12 வயசுலே இப்படி வெண்பாவையும் விருத்தத்தையும் சித்தையும் பாட முடிஞ்சதுன்னா ஏன் சம்பந்தரால் பாட முடிந்திருக்க முடியாது என்று எனக்கு தோன்றுகிறதுனா, அப்படிப்பட்ட பெரும் புலமை படைத்தவர். அப்படிப்பட்ட பாரதியின் வாழ்க்கையிலே காணப்படுகிற முரண்பாடுகளை, அதாவது மற்றவங்க எழுதியிருக்காங்க, ஆனால் ஒரு வியப்பு என்னன்னா, நூற்றுக்கணக்கானவங்க கலவை சொன்னார், பழகினவங்களாம் போட்டுறாங்க, பழகாதவங்கெல்லாம் புரிஞ்சுக்காமல் திட்டுறாங்கிற மாதிரி. பழகின அத்தனை பேர் சொன்ன செய்திகளில் குழப்பம் இருக்கலாம், மாறுபாடு இருக்கலாம், ஆனால் ஒருத்தர் கூட பாரதியை குறை சொல்லலை. பாரதிகிட்ட ஏதாவது ஒரு சிறுமை இருந்ததுன்னு யாருமே சொல்லலை. அப்படி ஒரு வாழ்க்கை வரலாறு எழுதுவதற்கான களத்தை கொண்டதாக மாலன் அவர்களுடைய இந்த நூல் இருக்கு. மாலனுடைய கனவு என்ன, எதிர்பார்ப்பு என்ன? குழப்பங்களற்ற, முரண்பாடுகளற்ற ஒரு பாரதியின் வாழ்க்கை வரலாறு கிடைக்க வேண்டும் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தியை மாலன் அவர்களுக்கு சொல்லிக்கொண்டு நான் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். சில காலங்களுக்கு முன்பு தளபதி என்னிடம் கேட்டார், நாம் இருவரும் சேர்ந்து ஒரு பாரதி வாழ்க்கை வரலாற்றை எழுதுவோமா என்று. ஏனென்றால் எங்களிடம் அவ்வளவு ஏராளமான மூலத்தரவுகள் இருக்கின்றன. பாரதியின் முழு வாழ்க்கையையும் முழுதாக யாராலும் எழுதிவிட முடியாது. ஆனால் இதுவரை வந்த வரலாற்றை காட்டிலும் சிறந்த ஒரு நம்பகமான துல்லியமான வரலாற்றை எங்கள் இருவரின் கூட்டு முயற்சியால் உறுதியாக உருவாக்க முடியும். அதற்கு மாலன் அவர்கள் படைத்தளித்திருக்கிற இந்த நூல் உள்ளிட்ட நூல்கள் எல்லாம் மிகப்பெரிய துணையாக அமையும். பாரதியார் தாய்மானவரை ரொம்ப புகழ்ந்து பாடியிருக்கார். என்றும் இருக்க உளம் கொண்டாய், இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய் என்றார். அதை மாலன் பாரதிக்கு மாற்றி சொல்கிறார். என்றும் இருக்க உளம் கொண்டாய், இன்பத் தமிழுக்கு இலக்கியமாயின்னு நான் மாலனுக்கு மாற்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். என்றும் இருக்க உளம் கொண்டாய், இன்பத் தமிழுக்கு இலக்கியமாய் இந்த நூலால் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். வழியாக பாரதியை தரிசிக்கிறோம்.